தட்டை, சீடை, முறுக்கு, ரிப்பன் பக்கோடா, அதிரசம், என்ன வேணாலும் செய்யுங்க. ஒரே ஒரு 5 லிட்டர் இதய மந்த்ரா கடல் எண்ணெய் பேக் ஒரு மாசம் முழுசுக்கும் அத்தனை சமையல முடிச்சு விடலாம். இதய மந்த்ரா. வணக்கம். செய்தி சுருக்கம். இந்தியர்கள் எங்கு சென்றாலும் பிரதமர் மோடி சொன்ன உவமை. கானா பார்லியில் இந்திய பெருமைகள். அரசுமுறை பயணமாக மேற்கு ஆப்பிரிக்கா நாடான கானாவுக்கு சென்ற பிரதமர் நரேந்திர மோடிக்கு அந்நாட்டின் உயரிய விருது வழங்கி அந்நாட்டு அதிபர் கௌரவித்தார். கானா பார்லிமெண்டில் பிரதமர் மோடி உரையாற்றினார். கானா எம்பிக்கள், அரசு அதிகாரிகள், அரசியல் கட்சி தலைவர்கள், கானா வாழ் இந்தியர்கள் அனைவருக்கும் 140 கோடி இந்தியர்கள் சார்பில் வாழ்த்துக்களை தெரிவிக்கிறேன். கானாவின் உயரிய விருதை எனக்கு வழங்கிய ஜனாதிபதி மஹாமாவுக்கு 140 கோடி இந்தியர்கள் சார்பில் நன்றி தெரிவிக்கிறேன். ஜனநாயகத்தின் தாய் இந்தியா. ஜனநாயகம் என்பது எங்களுக்கு அடிப்படை கலாச்சாரம். நல்ல விஷயம் எங்கிருந்து வந்தாலும் அதை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என உலகின் பழமையான ரிக்வேதம் சொல்கிறது. அதைதான் நாங்கள் செய்கிறோம். எங்கள் நாட்டில் 2500 அரசியல் கட்சிகள் உள்ளன. 20 வெவ்வேறு அரசியல் கட்சிகள் வெவ்வேறு மாநிலங்களில் ஆட்சி செய்கின்றன. 22 அலுவல் மொழிகள் உள்ளன. 1000க்கும் மேற்பட்ட மொழிநடைகள் பேச்சு வழக்கில் உள்ளன. உலகின் எப்பகுதியில் இருந்து வருவோரையும் இந்தியா மனதார வரவேற்பதற்கான காரணங்களில் இதுவும் ஒன்று என நான் நினைக்கிறேன். எங்கள் மக்கள் உலகின் எந்த பகுதிக்கு சென்றாலும் அந்த பகுதி மக்களோடு ஒன்றோடு ஒன்றாகி விடுவர். கானாவிலும் அப்படித்தான் இந்தியர்கள் உள்ளனர். டீயுடன் கலந்து சர்க்கரை போல் மாறிவிடுகின்றனர். இந்தியாவும் கானாவும் மிகப்பெரிய கலாச்சார பின்னணி உடையது. 2 நாடுகளும் காலனி ஆதிக்கத்தின் கீழ் இருந்து சுதந்திரம் பெற்றன. இந்தியா கானா நட்பு மிக இனிமையானது. குளோபல் சவுத் நாடுகளின் மீது கவனம் செலுத்தாமல் உலக நாடுகளின் வளர்ச்சி என்பது சாத்தியம் அல்ல. ஒரே நாடு ஒரே வளர்ச்சி என்பதை முன்னிறுத்தி நாங்கள் G20 மாநாட்டை நடத்தினோம். மனித நேயத்திற்கு முதலிடம் என்பதே இந்தியாவின் கொள்கை. அனைவரும் நலமாகவும் மகிழ்ச்சியாகவும் இருக்க வேண்டும். அனைவரும் நோயின்றி வாழ வேண்டும். எல்லோரும் சுதந்திரமாக வாழ வேண்டும் என்பதே எங்கள் அடிப்படை நோக்கமாக உள்ளது. கோவிட் பாதிப்பின் போது அதற்கான தடுப்பூசியை தயாரித்து கானா உட்பட 100க்கும் மேற்பட்ட நாடுகளுக்கு நாங்கள் வழங்கினோம். சோலார் மின் உற்பத்தியை அதிகரிக்க வேண்டும். காடுகளை பாதுகாக்க வேண்டும். கிரீன் எனர்ஜி தயாரிப்பை ஊக்குவிக்க வேண்டும் என நாங்கள் தொடர்ந்து வலியுறுத்தி வருகிறோம். அமைதி, பாதுகாப்பு, வளர்ச்சி என்பதற்கு தான் இந்தியர்கள் முன்னுரிமை அளிக்கின்றனர். அதற்காக தான் எனது தலைமையிலான அரசை 3வது முறையாக இந்தியர்கள் தேர்ந்தெடுத்தனர். இந்தியா உலகின் 4வது பெரிய பொருளாதார சக்தியாக உருவெடுத்துள்ளது. விரைவில் 3வது பொருளாதார சக்தியாக உருவெடுக்கும். சந்திராயன் திட்டத்தில் இந்தியா மாபெரும் சாதனை படைத்துள்ளது. இந்தியாவின் பெருமைமிகு தருணங்களில் ஆப்பிரிக்காவின் பங்களிப்பும் இருந்துள்ளது. அனைவருக்குமான வளர்ச்சி என்பதே எங்கள் நோக்கமாக இருந்து வருகிறது. 2047இல் இந்தியா 100வது சுதந்திர தினத்தை கொண்டாடும் நேரத்தில் வளர்ச்சியடைந்த நாடாக உருவெடுத்திருக்க வேண்டும் என்பதே எங்கள் நோக்கம். உலகின் மிகப்பெரிய ஜனநாயக நாடான இந்தியா எவ்வளவு வலிமை அடைகிறதோ அந்த அளவுக்கு உலக நாடுகளுக்கும் நன்மைகள் கிடைக்கும். எல்லோருடனான முயற்சியுடன் எல்லோருக்குமான வளர்ச்சியை நோக்கி பயணிப்பதே எங்கள் இலக்கு. எங்கள் வளர்ச்சியில் முக்கிய பங்கு வகிக்கும் பார்ட்னராக ஆப்பிரிக்கா இருந்து வருகிறது. IT மற்றும் புதிய கண்டுபிடிப்புகள் துறையில் கானா வளர்ச்சி அடைய நல்ல வாய்ப்புகள் உள்ளன. சுதந்திரமான தேர்தல் நடைமுறை கானாவின் வலிமை வளர்ச்சிக்கு வழிவகுக்கும். அந்த வகையில் உலகின் மிகப்பெரிய ஜனநாயக நாடான இந்தியா அதன் தேர்தல் நடைமுறையை கானாவுடன் பகிர்ந்து கொள்ள தயாராக உள்ளது. மிகப்பெரிய ஜனநாயக நாடான இந்தியாவில் அமைக்கப்பட்டுள்ள புதிய பார்லிமெண்ட் கட்டடத்தை பார்வையிட கானா மக்களுக்கு அழைப்பு விடுக்கிறேன். பார்லிமெண்டில் 1/3 பங்கு இடம் பெண்களுக்கு ஒதுக்கப்பட்டுள்ளது. அங்கு நடக்கும் சுதந்திரமான வெளிப்படையான பார்லிமெண்ட் நிகழ்வுகளை நீங்கள் காணலாம். இந்தியாவின் இதயத்தில் ஆப்பிரிக்கா குடிகொண்டுள்ளது. இந்தியா கானா நாடுகளின் கனவுகள் நிறைவேற இணைந்து செயல்படுவோம். 2 நாடுகள் இடையிலான நட்பு உறவு இன்றைக்கானது மட்டுமல்ல, வருங்கால தலைமுறைக்கானதும் கூட என பிரதமர் மோடி கூறினார். India has over 2,500 political parties. I repeat, 2,500 political parties. Twenty different parties governing different states.
22 official languages, thousands of dialects. This is also the reason that people who came to India have always been welcomed with open hearts. The same spirit helps Indians integrate easily wherever they go. Even in Ghana, they have blended into society just like sugar in tea. சிகரெட் சூடு, மூளையில் இரத்த கசிவு, வயிற்றில் லத்தி குத்தியது தெரியுது. அஜித் பிரேத பரிசோதனையில் பகீர். சிவகங்கை திருப்புவனம் அருகே நகை திருட்டு வழக்கில் இளைஞர் அஜித்குமார் அடித்து கொல்லப்பட்ட சம்பவம் தமிழகத்தை உலுக்கி உள்ளது. இதுகுறித்து அடுத்தடுத்து வெளியாகும் போலீஸ் அறிக்கைகளை காணும்போது அதிர்ச்சி தருகிறது. தற்போது வெளியான அஜித்குமாரின் பிரேத பரிசோதனை அறிக்கை திடுக்கிட வைக்கிறது. அஜித்குமாரின் உடலில் 50 வெளிப்புற காயங்கள் இருந்தன. இதில் 12 சிராய்ப்பு காயங்கள், மீதி இரத்தக்கட்டு காயங்களாக இருந்துள்ளன. ரத்தம் கன்றிய காயங்கள் ஒவ்வொன்றும் ஒரு காயமாக இருந்தாலும் அந்த காயத்தினுள்ளே பல்வேறு இரத்தக்கட்டு காயங்கள் அடங்கியுள்ளன. வயிற்றின் நடுவே கம்பை வைத்து குத்திய காயம் இருந்துள்ளது. மண்டையோட்டில் அடியும், மூளையில் இரத்த கசிவும் ஏற்பட்டுள்ளது. சிகரெட்டால் சூடு வைக்கப்பட்ட புண் இருந்தது. ஒரே இடத்தில் மீண்டும் மீண்டும் அடித்ததால் இரத்த காயம் பல வகையாக காணப்படுகிறது. தரையில் இழுத்து சென்றதால் சிராய்ப்புகள் ஏற்பட்டிருக்கலாம் என தெரிகிறது. போலீசார் அடிக்கும்போது தற்காத்துக் கொள்ள போராடி இருந்ததாலும் சிராய்ப்புகள் ஏற்பட்டிருக்கலாம். தொடர்ந்து பல மணி நேரம் கும்பலாக சேர்ந்து இந்த சித்திரவதையை நடத்தியிருக்கலாம் என பிரேத பரிசோதனை அறிக்கை தெரிவிக்கிறது. ஹோட்டலில் நிக்கிதாவை வளைத்த மக்கள் திருபுவனம் சம்பவத்தில் அடுத்த ஷாக். போலீஸ் விட சொன்னது ஏன்? பரபரப்பு ஆடியோ வீடியோ. திருபுவனம் கோயில் காவலாளி அஜித்குமார் போலீஸ் கஸ்டடியில் அடித்துக் கொல்லப்பட்ட சம்பவம் தமிழகத்தையே பதைப்பதைக்க வைத்துள்ளது. திருமங்கலத்தைச் சேர்ந்த நிக்கிதா என்ற பெண் கொடுத்த திருட்டு புகாரின் பேரில் அஜித்குமாரை விசாரித்த கிரைம் டீம் போலீசார் அவரை கொடூரமாக அடித்து துன்புறுத்தினர். இதில்தான் அவர் மரணமடைந்தார். லாக்அப் டெத்துக்கு காரணமாக இருந்த போலீசார் கைது செய்யப்பட்டு இருக்கின்றனர். அஜித்குமார் திருடவில்லை, அவன் அப்பாவி என பல தரப்பினரும் சொல்லி வருகின்றனர். இதற்கிடையே புகார் கொடுத்த நிகிதாவின் பின்னணி வெளியாகி அதிர்ச்சி ஏற்படுத்தியது. அவர் மீது ஏற்கனவே பண மோசடி வழக்கு உள்ளது. அந்த வழக்கில் பாதிக்கப்பட்டவர்கள் நிகிதாவுக்கு எதிராக கொடுத்த பேட்டி திருப்பத்தை ஏற்படுத்தியது. இதற்கிடையே நிகிதா மூன்றை மூடிக்கொண்டு பேசும் வீடியோவும் வெளியானது. சம்பவத்தின் போது அஜித்குமாருடன் வாக்குவாதம் ஏற்பட்டதாக வீடியோவில் சொல்லியிருந்தார். இதனால் உண்மையில் என்ன நடக்கிறது என்ற குழப்பம் ஏற்பட்டது. பலரும் நிகிதா மீது சந்தேகமடைந்தனர். உடனே திருமங்கலத்தில் உள்ள வீட்டை பூட்டிவிட்டு அவர் தலைமறைவானார். இந்த நிலையில்தான் இப்போது பரபரப்பு சம்பவம் நடந்திருக்கிறது. அதாவது பொள்ளாச்சி பகுதியில் உள்ள ஹோட்டலில் தனது அம்மாவுடன் நிகிதா இருப்பதை சிலர் பார்த்தனர். போலீசுக்கு தகவல் கொடுத்தனர். விவரம் கேட்ட போலீசார் கடைசியில் அவரை விட சொல்லியிருக்கின்றனர். ஹலோ வணக்கங்க, மகாலிங்கம் போலீஸ் ஸ்டேஷன் பேசுறேன். என்ன பிரச்சனைங்க சார்? ஒன்றும் இல்லைங்க சார், இது அந்த திருப்பணத்தில் கொலை நடந்தது இல்லைங்க சார். சரி, காவல்துறையில் அதிகாரிகள் அடிச்சாக்கிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த அம்மா கூட கம்ப்ளைண்ட் பண்ணிச்சு. ஆள் அப்ஸ்காண்டிங்கு எஸ்கேப் ஆயிட்டாங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க பேப்பரில் டிவில எல்லாம். அவங்கள வந்து அமிர்தசரி போட்டில் கட்ட வண்டி லாக் பண்ணி வச்சுருந்தோம். சார் 100 கூப்பிட்டு சொன்னதுக்கு வண்டி லாக் பண்ணுங்க சார். நாங்கள் லாக் பண்ணி 2 மணி நேரம் வச்சுருந்தோம். அப்புறம் பார்த்தா விட சொல்லிட்டாங்க சார். இப்போ வந்து கோயம்புத்தூர் நோக்கி வண்டி போயிட்டு இருக்குது. யார் பிடிச்சி நீங்க பேர் சொன்னாங்களே சார்? 100க்கு இருங்க, எங்கள் அண்ணன் தான் நிப்பாட்டினாருங்க. ஒரே நிமிஷம் அப்படியே லைனில் கான்ஃபரன்ஸ் போடுறேன். ஒரு வண்டி அவங்க யாரு என்ன பிரச்சனைக்காக நிப்பாட்டீங்கன்னு கேக்குறேன் சார். திருப்பணத்தில் கொலை நடந்ததில்ல, அந்த காவல்துறை அதிகாரமாக தப்பான ஒரு மூவ்மெண்ட் கொடுத்து தினேஷ்குமார்ங்கிற இறந்தார் இல்லைங்க. ஆமா, அந்த அக்கா கம்ப்ளைண்ட் பண்ணாங்க சொன்னாங்கல்லங்க, நகையை காணா அப்படின்னு. அந்த அவட அக்காவும் அவங்க அம்மா அவங்க மகனா தம்பியை தெரியாது. 3 பேர் கார்ல வந்தாங்க, ஹோண்டா சிட்டி கார்ல. நாங்க அமிர்தசரத்துல டீ சாப்பிட போகும்போது பார்த்தோம். பார்த்துட்டு இந்த மாதிரி நீங்க காண தலைமறைவங்க வேற இங்க கோவை மாவட்டத்துல பொள்ளாச்சி இருக்குன்னு சொல்லி கம்ப்ளைண்ட் பண்ணுங்க 100ல. நமக்கு எதுவும் சார் செக் பண்ணிக்கிறேன் சார். நான் செக் பண்ணிட்டு உங்க லைனுக்கு வரேன். சரிங்க சார்.
2 மணி நேரம் நிக்கிதாவை லாக் பண்ணி வச்சிருந்தோம் சார். ஆனால் கண்ட்ரோல் ரூமில் இருந்தவங்க விட சொல்லிட்டாங்க. இப்போ அவங்க கார் கோவை நோக்கி போயிட்டு இருக்கு என்று இன்னொரு போலீசாரிடம் சம்பந்தப்பட்டவர் பேசும் ஆடியோ வெளியாகியுள்ளது. வணக்கம் சார், போலீஸ் கண்ட்ரோலுங்க சார். சார் சொல்லுங்கள் வீரகுமார் சார். சார் சுரேஷ் உங்கள் நம்பர் கொடுத்தாங்க சார். இந்த மாதிரி ஆமாங்க சார், பொள்ளாச்சியில் வந்து அந்த தினேஷ்குமார் Okay, கொலை sir. வழக்கில் சம்மந்தப்பட்டவங்களை அரெஸ்ட் பண்ணி வச்சிருந்தோம். ஆமாம் சார், 2 பேர் அங்கே இருக்காங்கன்னு சொன்னீங்களா? ஆமாங்க சார், ஆமாங்க சார். எங்க சார் காவல்துறை பார்த்தீங்க? கண்ட்ரோலுக்கு கூப்பிட்டேங்க, 100க்கு கூப்பிட்டேன், லோக்கல் ஸ்டேஷனுக்கு கூப்பிட்டேங்க சார். ஓகே சார். பிடிச்சி வைங்க, 12 மணிக்கு அரெஸ்ட் இது தடுத்து நிப்பாட்டணுங்க. 2 மணி நேரம் நிற்க வச்சிருந்தோம். கடைசியில் Okay, sir. விட்டுருங்க அப்படின்ட்டாங்க சார். விட்டுருங்கன்ட்டாங்களா? யார் சொன்னாங்க சார்? சார் அந்த கண்ட்ரோல் ரூமில் இருந்தாங்க சார். இருங்க அவங்களுக்கு கான்ஃபரன்ஸாக போடுற ஒரே நிமிஷம் இருங்க சார். ஸ்பாட்டில் இன்றைக்கி நம்பர் அப்படியே லைனில் இருக்கு. சார் ஒரு நிமிஷம் இருங்க. அந்த அட்ரஸ் பண்ண சொல்கிறீங்க, நாங்கள் பார்த்தீங்களே. அமுதசுரபிங்க சார், பொள்ளாச்சி. பொள்ளாச்சிலங்க சார்? ஆமாம் அமுதசுரபிங்க சார், பொள்ளாச்சியில். இப்போ கோயம்புத்தூர் நோக்கி வண்டி வந்துருக்கு சார். சார் நீங்கள் சொல்ல எனக்கு புரியுது சார். இப்போ அமுதசுரபி ஹோட்டலில் தான் வண்டி லாக் பண்ணதுங்க சார். நாங்கள் 2 மணி நேரம் நிப்பாட்டி வச்சுருந்தோங்க அவங்கள. அமுதேஸ்வரன் ஹோட்டலா? அமுதசுரபி, அமுத சுரபி. கோயம்புத்தூர் ரோடுங்க. பொள்ளாச்சி டு கோயம்புத்தூர் ரோட்டில் சாந்தி Okay, தேட்டர் பக்கத்துலங்க. சரிங்க சார். உங்கள் பேர் சார்? என் பேர் வந்து கோயம்புத்தூர் வீரகுமார் சார். நான் வந்து தொழிற்சங்கத்தில் இருக்கேங்க, பிஎம்எஸ்ல. சார் நீங்கள் சொல்ல புரியாமல் உங்கள் பேர் என்ன சொன்னீங்க? சார் வீரகுமார் சார். வீரகுமார். ஆமாங்க சார். ஓகே சார். அந்த ஏரியாக்கு என்ன ஸ்டேஷன் லிமிட்டா சார்? இங்கே பார்த்தீங்களே. சார் மகாலிங்கபுரம் பொள்ளாச்சி சார். வருங்களா? மகாலிங்கபுரம் சார். பொள்ளாச்சி மகாலிங்கபுரம் சார். ஓகே சார், நாங்கள் இன்ஃபார்ம் பண்ணோம் சார். நீங்கள் தேங்க்ஸ் நம்ம கால் பண்ணேன் சார். நான் கொஞ்சம் வெயிட் பண்ணுறேன். ஓகேங்க சார், ஓகேங்க. நன்றி சார். பொள்ளாச்சி பகுதி ஹோட்டலில் நிக்கிதா தனது அம்மாவுடன் இருக்கும் வீடியோவும் அவர் வந்த கார் படமும் வெளியாகியிருக்கிறது. முதலிரவு அன்றே ஓடியவர் நிகிதா, அதிர்ச்சி தரும் முன்னாள் கணவர். சிவகங்கை திருப்புவனம் அஜித்குமார் அடித்து கொல்லப்பட்ட வழக்கில் திருட்டு புகார் அளித்த நிகிதா மீது ஏற்கனவே பண மோசடி குற்றச்சாட்டு உள்ள நிலையில் திருமண மோசடியும் சேர்ந்துள்ளது. தென்னிந்திய ஃபார்வர்ட் பிளாக் கட்சி நிறுவனர் திருமாறன் தனது முன்னாள் மனைவிதான் நிகிதா என கூறினார். அவர் மீது பல்வேறு குற்றச்சாட்டுகளை அடுக்கியுள்ளார். நிக்கிதான்றவங்க வந்து எனக்கு 21 ஆண்டுகளுக்கு முன்னால இருந்து எனக்கு தெரியும். அவங்க வந்து ஒரு குடும்பமே ஒரு சீட்டிங் குடும்பம். அந்த குடும்பம் வந்து திருமண மோசடி பண்ணி ஒரு 3 நாள் கல்யாணம் பண்ணி அவங்க யாரு கூடயும் வாழல, ஒரே நாளில் ஓடி போனவங்க. ஓடி போனாலும் அவங்க என்ன செய்வாங்கன்னா வரதட்சணை கேஸ் குடும்பம் கொடுப்பாங்க. கொடுத்து அந்த வரதட்சணை கேஸை கொடுத்து அந்த குடும்பத்தையே அல்லோலம் பண்ணியிருப்பாங்க. இதே சித்திரவதையெல்லாம் 21 ஆண்டுகளுக்கு முன்பாக பல்வேறு புது மாப்பிள்ளைகள்லாம் அனுபவிச்சு அந்த குடும்பத்து மேலெல்லாம் வழக்கு போட்டு அந்த குடும்பத்தவே மிரட்டி மிரட்டி பணம் வாங்குறது தான் அவங்களுடைய வேலை. அதுக்கப்புறம் வேலை வாங்கி தர்றதா விஷயம். நான் என்ன சொல்கிறேன்னா, ஒரு அஜித்குமாரை கூப்பிட்டு விசாரிக்கிறவங்க ஃபர்ஸ்ட் அவனுக்கு ப்ரீவியஸ் கேஸ் இருக்கான்னு பார்க்கணும், முன்னால் இவனுக்கு வழக்கு இருக்கான்னு பார்க்கணும். அடிக்கிறதுக்கு முன்னாடி இவன் யார், இவனோட அவனோட ஹிஸ்ட்ரி லிஸ்டெல்லாம் எடுத்து பார்த்துட்டு அந்த பயலுக்கு வந்து எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை, வழக்கு இருந்தால் நீங்கள் இந்த அளவுக்கு கடுமையான நடவடிக்கை எடுத்திருக்கலாம். அவனுக்கு எந்த வழக்குமே இல்லாத ஒரு பையனை கூட்டு போய் அடித்ததுங்க. சரி, புகார் கொடுத்தவங்க யாருன்னு பார்க்கணும். புகார் கொடுத்தவங்க பல்வேறு குற்றங்களில் ஈடுபட்டவங்க, வேலை வாங்கி தருவதாக மோசடி, திருமண மோசடி, பல்வேறு மோசடியில் ஈடுபட்டவங்க. அதனால் வந்து அவங்களெல்லாம் வந்து ஆய்வு செய்யாமல் இந்த பயலுக்கு வந்து அடித்து சித்திரவதை உயிர் போனதுக்கு வந்து அரசாங்கம் முழு பொறுப்பேற்கணும். கவர்மெண்ட்டாக பொறுப்பு. இது அரசாங்கம் சாரி அப்படின்னு சொல்கிறதெல்லாம் பார்த்து இது வரைக்கும் அல்லோலியா சேகர் பாபு இன்ன வரைக்கும் வாய திறக்கல. 2003, 2004, 2005 இந்த காலகட்டங்களில் அவங்க நிறையா பண்ணியிருக்கிறாங்க, எல்லாம் செஞ்சுருக்காங்க. திருமண மோசடியில் ஈடுபட்டு திருமண மோசடி ஒரே நாள் வாழ்க்கை தான் அது. ஒரே நாள் கல்யாணம் பண்ணுவாங்க, ஓடிடுவாங்க, நைட்டே ஓடிடுவாங்க. ஓடிட்டு எல்லாருமேலேயும் வரதட்சணை கேஸ் கொடுப்பாங்க. இந்த காவல்துறை அழுத்தம் எல்லாருக்கும் இருந்துச்சு. இந்த காவல்துறை இன்னைக்கு இருக்கிற அழுத்தம் அன்னைக்கெல்லாம் வந்து எல்லாருக்குமே இருந்துச்சு. இந்த அழுத்தம்லாம் இருந்துச்சு. ஓராண்டு காலம் தலைமுறைலாம் இருந்தோம், பல்வேறு பிரச்சனைகள்லாம் இருந்துச்சு. காரணம் இந்த குடும்பமே வந்து ஒரு கல்யாணம்னு வருவாங்க, 10 பேருக்கு மேலே அவங்க இருக்க மாட்டாங்க. கோடிக்கணக்கில் மாப்பிள்ளை வீட்டில் செலவு பண்ணுவாங்க, அவங்க 10 பேருக்கு மேலே இருக்க மாட்டாங்க. 15 நாளில் நிச்சயம் பண்ணுவாங்க, 15 நாளில் கல்யாணம் பண்ணுவாங்க, எல்லா வேலையும் முடிஞ்சிடும். அதனால அது ஒரு சீட்டிங் குடும்பம், அந்த குடும்பமே ஒரு சீட்டிங் ப்ராசஸ். விநாயகர் சதுர்த்தி நிபந்தனைகள் இந்து முன்னணி கண்டனம். தமிழகத்தின் சட்டம் ஒழுங்கு பிரச்சனையை திசை திருப்ப ஏடிஜிபி டேவிட்சன் ஆசிர்வாதம் முயற்சி செய்கிறார் என
இந்து முன்னணி மாநில தலைவர் காடேஸ்வரா சுப்பிரமணியன் குற்றம் சாட்டியுள்ளார். தமிழகத்தின் சட்டம் ஒழுங்கு தொடர்பாக ஏடிஜிபி டேவிட்சன் ஆசிர்வாதம் வெளியிட்ட அறிவிப்பில் விநாயகர் சதுர்த்தி விழாவில் புதிய சிலைகள் வைக்கக்கூடாது என கூறப்பட்டுள்ளது. மக்கள் மீது காவல்துறையினர் காட்டும் வன்முறை என்பது திராவிட மாடல் அரசு நிர்வாகத்தின் படுதோல்வி. அதற்கான ஆலோசனை கூட்டத்தில் சம்பந்தமே இல்லாமல் விநாயகர் சதுர்த்தி விழா நிபந்தனையை சேர்த்து அறிவித்தது பிரச்சனையை மூடி மறைத்து திசை திருப்ப நடக்கும் முயற்சி. திமுக கூட்டணி கட்சியினர் இந்துக்களுக்கு எதிராக தினந்தோறும் ஏதாவது ஆர்ப்பாட்டத்தை தொடர்ந்து நடத்துகின்றனர். அவர்களுக்கு எவ்வித நிபந்தனையும் இன்றி திமுக அரசு அனுமதி அளிக்கிறது. ஆனால் இந்துக்களுக்கு ஆதரவாக குரல் கொடுக்க கூட அனுமதி மறுப்பதோடு சம்பந்தமே இல்லாத நிபந்தனைகள் விதிக்கப்படுகின்றன. ஆர்ப்பாட்டம் முதல் முருக பக்தர்கள் மாநாடு வரை நீதிமன்றத்தை நாடியே அனுமதி பெற வேண்டியுள்ளது. எந்தவித வேறுபாடின்றி தமிழக இந்துக்களை ஒருங்கிணைப்பது விநாயகர் சதுர்த்தி விழா. அதற்கு இப்போதே நிபந்தனைகள் விதிப்பது சர்வாதிகாரத்தின் உச்சம். தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு சீர்குலைந்து வருவதை திசை திருப்ப ஏடிஜிபி டேவிட்சன் ஆசிர்வாதம் இதுபோல் அறிவித்தது கண்டிக்கத்தக்கது. யார் தடுத்தாலும் விநாயகர் சதுர்த்தி திருவிழா மக்கள் ஒற்றுமை விழாவாக வழக்கம் போல நடக்கும் என காடேஸ்வரா சுப்பிரமணியம் தெரிவித்துள்ளார். 1,00,000 கோடி ரூபாய்க்கு ராணுவ தளவாடங்கள் கொள்முதல். டெல்லியில் ராணுவ அமைச்சர் ராஜ்நாத் சிங் தலைமையில் நடந்த பாதுகாப்பு கொள்முதல் கவுன்சில் கூட்டத்தில் பல்வேறு பாதுகாப்பு கொள்முதல் திட்டங்களுக்கு ஒப்புதல் அளிக்கப்பட்டது. கவச மீட்பு வாகனங்கள், மின்னணு போர் அமைப்பு, முப்படைகளுக்கான ஒருங்கிணைந்த பொதுவான மேலாண்மை அமைப்பு மற்றும் தரையிலிருந்து வான் ஏவுகணைகள் ஆகியவற்றை வாங்குவதற்கு கவுன்சில் ஒப்புதல் அளித்துள்ளது. 1.05 லட்சம் கோடி மதிப்புள்ள இராணுவ தளவாடங்கள் கொள்முதல் செய்வதற்கு அனுமதி அளிக்கப்பட்டுள்ளது. கன்னிவெடி அகற்றும் கப்பல்கள், தானியங்கி நீர்மூழ்கிகள் வாங்குவதற்கும் ஒப்புதல் வழங்கப்பட்டுள்ளது. இந்த கொள்முதல் கடற்படை மற்றும் வணிக கப்பல்களுக்கு ஏற்படும் அபாயங்களை குறைப்பதற்கு உதவும் என பாதுகாப்புத்துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளது. இவை இராணுவத்தின் இயக்கம், வான் பாதுகாப்பு, விநியோக மேலாண்மை மற்றும் தயார் நிலையை மேம்படுத்தும் எனவும் குறிப்பிடப்பட்டுள்ளது. இந்தியா அமெரிக்கா இடையே 10 ஆண்டு ராணுவ ஒப்பந்தம். ராணுவ அமைச்சர் ராஜ்நாத் சிங் அமெரிக்க ராணுவ அமைச்சர் பீட்டர் ஹெக்ஸேத்துடன் சமீபத்தில் போனில் பேசினார். அப்போது இந்தியா அமெரிக்கா இடையே 10 ஆண்டுக்கான ராணுவ ஒப்பந்தத்தில் கையெழுத்திட இருவரும் சம்மதம் தெரிவித்தனர். இதுகுறித்து அமெரிக்க ராணுவ தலைமையகமான பென்டகன் நேற்று வெளியிட்ட அறிக்கையில் கூறியிருப்பதாவது: இந்தியா அமெரிக்கா ராணுவ அமைச்சர்கள் அடுத்த சில மாதங்களில் நேரடி சந்திப்பு நடத்த உள்ளனர். அப்போது அடுத்த 10 ஆண்டுக்கான அமெரிக்க இந்திய ராணுவ ஒப்பந்தத்தில் கையெழுத்திட ஒப்புக்கொண்டனர். தெற்கு ஆசியாவில் அமெரிக்காவின் முதன்மையான ராணுவ கூட்டாளி இந்தியா என அமைச்சர் ஹெக்ஸேத் கூறினார். பிப்ரவரியில் நடந்த அமெரிக்க அதிபர் டிரம்ப் மற்றும் பிரதமர் மோடி சந்திப்பில் நிர்ணயிக்கப்பட்ட இலக்குகளை பூர்த்தி செய்யும் பணிகள் குறித்து அமைச்சர்கள் ஆய்வு செய்தனர். இந்தியாவுக்கான அமெரிக்காவின் இராணுவ தளவாட விற்பனை, இராணுவ தொழில் ஒத்துழைப்பின் கட்டாய தேவை குறித்து விவாதிக்கப்பட்டது என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்தியா 5ஆம் தலைமுறை ஸ்டெல்த் போர் விமானங்களை தயாரிக்க முடிவு செய்துள்ளது. இதற்கு தேவையான F414 ஜெட் என்ஜின்களை உற்பத்தி செய்வதற்காக ஹிந்துஸ்தான் ஏரோநாட்டிக்ஸ் நிறுவனம் மற்றும் அமெரிக்காவின் GE ஏரோஸ்பேஸ் இடையே முன்மொழியப்பட்ட ஒப்பந்தத்தை இறுதி செய்யும்படி ராஜ்நாத் சிங் கேட்டுக்கொண்டார். தேஜஸ் இலகுரக போர் விமானத்துக்கான GE F404 என்ஜின்களை விரைந்து வழங்கவும் அமெரிக்க ராணுவ அமைச்சரிடம் ராஜ்நாத் சிங் வலியுறுத்தினார்.